என்ன நண்பர்களே, காலேஜ் முடிய போகுது. அதான் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க காலேஜ் முடிச்சுட்டு? அதான் மாப்பிள்ள வருத்தமா இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு ஐடியாவுமே இல்லடா. சரி, நம்ம ஆதி அண்ணா இருக்காரு. ஆதி அண்ணா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இல்லை, நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் காடை பண்ண வச்சிருக்காரு. உங்க எல்லாருக்கும் அதை பற்றி சொல்கிறேன், வாங்க போலாம் மாப்பிள்ள. நீங்களும் வாங்க, உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதித்யா. நான் வந்து ஜேகே முஜாஜா காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆதய ப்ரோக்ராமுக்காக எங்கள் கார்னியம் விளையாட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் பழையக்கோட்டைன்ற வில்லேஜில் ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காடை பண்ண வச்சிருக்காரு. அந்த காடை பண்ணை பற்றி அப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வகுமார். இங்கே வந்து ரெண்டு ஷெட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ஷெட்டை போட்டு கிட்டத்தட்ட 30,000 காடை வரலையும் இங்கே வளர்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் அக்ரோ ஃபார்ம் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து மொத்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அங்கே ஆட்சி வச்சிருக்காங்க. அங்கேருந்து மொத்த சிக்ஸையும் 1 டே ஓல்டு சிக்ஸை வந்து வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஷெட்டை மெயின்டைன் பண்ண தான் இவங்க வேலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் அந்த 1 டே ஓல்டு சிக்ஸை வந்து இன்குபேஷனில் வைப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல்லாம் வச்சு ஹீட் வச்சு நல்லா இன்குபேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டில் ஓப்பன் ஸ்பேஸில் விட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே அங்கே வந்து தனியாக ஃபீடர் ட்ரிங்கர்ஸ் எல்லாமே அவங்களே செட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அது ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம், மெய்ஸ், கம்பு இது எல்லாத்தையும் மிக்சர் பண்ணதாங்க. இது பார்த்தீங்கன்னா இதாங்க அதுக்கான ஃபீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பு, சோளம், சொர்க்கம் எல்லாத்துக்கான மிக்சர். இது ட்ரிங்கரை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால. இப்போ அந்த ட்ரிங்கரோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தனியாக வந்து ஒரு செப்பரேட்டாக சின்னதாக ஒரு வாட்டர் டேங்க் வச்சிருப்பாங்க. அந்த வாட்டர் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் வந்து ஷெட்டுக்குள்ளே இருக்குங்க. அந்த பைப் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு 1 feet கேப்புக்கு நீடில் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பீக், அதாவது மூக்கு வந்து அந்த நீடில் டச் பண்ணும்போது அதுலேருந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுங்க. அது மூலமாக அது வாட்டர் தண்ணி குடிச்சுங்க. அது வந்து 24 hours அந்த சப்ளை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மிக்சர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஃபீடரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் அதுக்கு ஃபீட் கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாப் போர்ஷனை தூக்கும்போது பாட்டம் போர்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர் வந்து ஃபில் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஃபீடர் வச்சிருக்காருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் மெட்டீரியலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் வந்து கீழே ஃபுல்லாக போட்டுருவாங்க. அது வந்து நம்மளுக்கு எது உதவும் பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெட்டில் வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம மஞ்சள் வந்து ரொம்ப உதவுதுங்க. அப்புறமா அதை வந்து நம்ம வெளியே ஏதாச்சும் தோட்டத்துக்கு வந்து அதை வந்து ஒரு கம்போஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கோழிக்கிட்ட இருந்து அந்த சின்ன சின்ன காடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதகதப்பு கிடைக்குங்க. அந்த கதகதப்பு வந்து நம்ம செயற்கை முறையில் தான் கொடுத்தாகணும். அதுக்காக தான் இந்த பானைகள்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த பானைகளை வந்து நம்ம கறிக்கட்டையை போட்டுட்டு அதில் நம்ம தீ வைக்கும்போது அதிலிருந்து அந்த கதகதப்பு ஒரு சூடு வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே பரவுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கோழிக்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய கதகதப்பை வந்து இது மூலமாக நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த அண்ணன் இங்கே வளர்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய காடை. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கறி அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை வந்து 150 to 200 கிராம் இருக்கும். இதை வளர்த்து கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடைக்கு 3 to 4 ரூபா தருவாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 காடை வளர்க்குறாருங்க. அதனால ஒரு 45 நாளில் இவர் எப்படி இருந்தாலும் ஒரு 90,000 இவருக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஐடியா கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம ஒரு ஒளி தெரியுது. காலேஜ் முடிக்கிறோம், காடை பண்ண போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ஐடியா சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.